ஒரு பக்கம் மாமனார் வாங்கி கொடுத்த நண்டு, ஒரு பக்கம் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த மீன். ஒரே ஜாலியாக தான் இருந்துச்சு. இதை நான் பார்த்ததுமே சீலா மீன் தான் நினச்சேன். நான் சீலா மீன் இல்லை, இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நானே மறுபடியும் கேட்டு நான் கமெண்ட்டில் முடிஞ்சால் பண்ணுறேன். இதில் பாதி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், பாதி குழம்பு வச்சுட்டேன். நண்டை வந்து ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணிடலாம், நண்டு கெட்டு போயிடும் சொல்லிட்டு நண்டு தான் செஞ்சிட்ருந்தேன். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, மீனா நீ உண்மையிலே இவ்வளோ சமைப்பியா, நிறைய காயெல்லாம் வைக்கிற, நிறையா பண்ணுறியே, இவ்வளோ சமைக்கிறியா, இல்லாட்டி சும்மா வீடியோக்காக இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அம்மா வீட்டில் வந்து ஒரு குழம்பு ஒரு காய் அப்படி தான் வைப்போம். அந்த ஒரு காய் வந்து எல்லாேருக்கும் பற்றிரும். சம்டைம்ஸ் நைட்டு கூட வரும், சப்பாத்தி தோசை கூட தொட்டு சாப்பிடுவோம், அந்த மாதிரி கூட இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா 2-3 காய் வச்சு தான் சாப்பிடுவாங்க. குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலுமே மதியம் வரைக்கும் தான் பற்றும் அப்படின்னாலுமே 2-3 காய் வச்சு தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எனக்கும் பழகிடுச்சு, நானும் அந்த மாதிரி சமைச்சு பழகிட்டேன். நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டேன். ஸோ எப்போயுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் சமையல் நடக்கும், வீடியோ பர்பஸ்க்காகலாம் இல்லை.